கிளம்பும் போது என்ன பேசுன? இப்ப பேசியா? வீடியோ இருக்குது, வீடியோ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்குது, பேசுப்பா, பேசு. இல்ல பில்லு இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல, வீடியோ இருக்கு. ஜிஎஸ்டி பில்லோட கொடுங்க. எங்க புடிங்க வச்சிருக்காங்க வந்துட்டு? நான் பாரு புடிங்க வச்சிருக்க, எஞ்சிட்டாங்க வந்துட்டு. என்னங்க நான் ஊத்துற வந்துட்டா? பிரபல நிறுவனங்களின் பெயர்களை வைத்து போலியான பைக் பார்ட்ஸை விற்கும் கடை உரிமையாளர். தருமபுரியில் அனைத்து கடையில் கோடி கணக்கில் விற்கிறதா? தென்னாரம் பகுதியில வந்து விற்கிறதெல்லாம் போலியான பொருளை செக் பண்ண எல்லாம் மட்டும் குடோன் எங்க வச்சுக்கிற? எங்கேயா குடோன் வச்சுக்கிற? மாட்டுவீங்க வந்து கண்டிப்பா குடோன் எங்க இல்ல, போலியான பொருள் தயாரிக்கிற குடோன் எங்க வச்சிருக்கீங்க? கொடுக்குற பில்லு இதுதான் வந்து ஒழுக்கமா பொருளை கொடுக்குறியா? விற்கிறதெல்லாம் போலி. எவ்வளவு போலியான பொருள் எனக்கு தெரியுமா? லைவாக பொருட்களை காட்டி தட்டி கேட்டவரிடம் பொருட்களை பாய்ந்து பாய்ந்து பிடுங்கிய அதிர்ச்சி. பேசுறது இப்ப பேசு. ஒண்ணுமே பேசிருக்க மாட்டேன். இப்படிதான் சொல்லி சொல்லி 15-20 வருஷமா பெண்ணாரம் பகுதியில் இருக்கிற மக்களை வந்து டூப்ளிகேட்ட பொருளை வித்து நீங்க இருக்கிற மெக்கானிக்கல அடிமைத்தனம் படுத்தி வச்சுக்கிறீங்க. பிடுங்கிய பொருளை காலால் தள்ளிவிட்டு மறைத்த ஷாக்கிங் காட்சி. முறையான ஜிஎஸ்டி பில் இல்லாமல் விற்பனை செய்யும் பாதி பொருட்கள் போலியானவையா? முகக்கவசம் அணிந்து சென்றவர் மாஸ்கை கழட்டியதும் காத்திருந்த ட்விஸ்ட். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்து ஏரியூர் பகுதியில் காத்தமுத்து என்பவர் இருசக்கர வாகன பழுது பார்க்கும் வேலையை செய்து வருகிறார். இவர் பெண்ணாகரத்தில் உள்ள வட மாநிலத்தைச் சேர்ந்த மகேந்திரன் என்பவருக்கு சொந்தமான உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் கடையில் பொருட்களை வாங்கியதாகவும், ஆனால் பிரபல நிறுவனங்களின் பெயர்களை வைத்துக் கொண்டு போலியான இருசக்கர வாகன உதிரி பாகங்களை குறைந்த விலைக்கு விற்பனை